பிரியமானவர்களே, இந்த நாளிலும் நம்ம தொடர்ந்து ஜெபிக்க போறோம். நம்முடைய தொடர் ஜெபம் கண்டிப்பா ஒரு பெரிய மாற்றத்தை நம்முடைய தேசத்துல கொண்டு வரும் என்பதில் மாற்றம் கிடையாது. ஆமென். நம்ம தொடர்ந்து ஜெபத்தை குறித்த போதனைகளை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. 2 நாட்களாக ஜெபத்துல வலிமையான ஜெபம் என்கிற தலைப்புல நம்ம ஜெபத்தை எப்படியெல்லாம் விட்டுறக்கூடாது, எப்படி செய்யணும், எப்படி நம்ம கனி கொடுக்கிற ஒரு ஃப்ரூட்ஃபுல் ப்ரேயர் லைஃப் நமக்கு வேணும் என்பதை குறித்தெல்லாம் நம்ம நிறைய காரியங்கள், அதற்கு என்ன செய்யணும் என்று கர்த்தர் நம்மோடு கூட பேசி கொண்டு வருகிறார். ஸோ நம்ம ஜெபிக்கிற ஜெபம் கண்டிப்பாக ஒரு பெரிய மாற்றத்தை நம்முடைய தேசத்திலே உண்டாக்கும். ஆமேன். கர்த்தர் நமக்கு குறித்ததை கர்த்தரே நமக்கு செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. வேதத்திலே நம்ம தெரியும் வசனம், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவன். ஆமேன். இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில கர்த்தர் நமக்கு செய்கிற காரியங்களை குறித்து நம்ம வாசித்து நம்ம ஜெபிக்க போகிறோம். வசனத்தை வைத்து நம்ம ஜெபிக்கிறது எத்தனையோ பேருக்கு ஆசீர்வாதமா இருக்குது. உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கிறது இல்லையா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யூடியூப் மூலமாக, ஃபேஸ்புக் மூலமாக, டிவி சேனல்ஸ் மூலமாக பார்த்துட்டு இருக்க நீங்க ஒவ்வொருவரும் இந்த ஜெப குறிப்புகளெல்லாம் எழுதி வைத்து, வசனத்தை எழுதி வைத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் என்று சொல்லும் பொழுது ரொம்ப சந்தோஷம். அநேகரை பார்க்கும் பொழுது ஒரு சிலர் நோட்டு கூட எடுத்துட்டு வந்து காட்டுவாங்க. ஒரு சிலர் சொல்லுவாங்க 7 நோட்டு 8 நோட்டு 10 நோட்டு எழுதிட்டோம். அவ்வளோ மெசேஜ், அவ்வளோ வசனங்கள், அவ்வளோ ஜெப குறிப்புகள். ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தர் சித்தமானா நான் ஒரு புக்கு எழுதலான்ட்டு இருக்கிறேன். இந்த ஜெப குறிப்புகளெல்லாம் வைத்து ஒரு கைடு மாதிரி ஒரு புக்கு எழுதணும்னு நான் தீர்மானித்து கொஞ்சம் எழுத ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் எனக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். நேரம் வேணும், டைம் வேணும், நல்ல மனநிலைமை வேணும், சரீரத்தில் ஆரோக்கியம் வேணும் இல்லையா? ஸோ அதற்காக நீங்கள் ஜெபம் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வாசிக்க போகிற ஒரு வசனம் நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். நீதிமொழிகள் 16:33ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். சீட்டு மடியிலே போடப்படும் காரிய சித்தியோ கர்த்தரால் வரும். ஆமேன். சீட்டு மடியிலே போடப்படும் காரிய சித்தியோ கர்த்தரால் வரும். ஆமேன். கர்த்தரால் நமக்கு கிடைக்கிற ஒரு அற்புதம் என்ன தெரியுமா? காரிய சித்தி. ஹல்லேலூயா. காரிய சித்தினா என்ன அர்த்தம் தெரியுமா? காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார், சித்திக்க பண்ணுவார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, சங்கீதம் 37 வாசிக்க கேட்போம். சங்கீதம் 37வது சங்கீதம் 5ஆம் வசனம். சங்கீதம் 37 5ஆம் வசனம். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். ஆமேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் மேல நம்ம ஒப்பு கொடுத்து அவர் மேல நம்பிக்கையா இருக்கும் பொழுது அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். ஹல்லேலூயா. காரியம் கர்த்தரால் வாய்க்கும் அல்லது காரிய சித்தியோ கர்த்தரால் வரும். இன்னைக்கு உங்க காரியங்கள்ல எந்தெந்த காரியங்கள் இன்னும் வாய்க்கல, இன்னும் சித்திக்கல? உதாரணமா பாத்தீங்கன்னா, ஆபிரகாம் எலியேசரை ரெபேக்காளை அழைத்து வரும்படி, அதாவது ஈசாக்குக்கு ஒரு பெண்ணை பார்த்து கொண்டு வரும்படி அனுப்பும் பொழுது அவர் ஜெபம் பண்ணார். என்ன ஜெபம் பண்ணார் தெரியுமா? ஆண்டவரே, எனக்கு இந்த காரியத்தை சித்திக்க பண்ணும். அந்த ஒரு ஜெபம் பண்ணினார். எனக்கு காரியத்தை சித்திக்க பண்ணும். ஹல்லேலூயா. அப்படின்னா காரியத்தை வாய்க்க பண்ணும். நீங்க தான் இந்த காரியத்தை வாய்க்க பண்ண முடியும். என்னுடைய எஜமானுடைய மகனுக்கு ஏற்ற துணையை கொண்டு வருவது உங்களால மட்டும்தான் முடியும். ஆமேன். அவர் ஜெபித்தார். இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நிறைய சீட்டு போடப்படும். அதாவது அதை சூஸ் பண்ணலாமா, இதை சூஸ் பண்ணலாமா, எதை சூஸ் பண்றது, நிறைய சீட்டு போடப்படும். ஆனா காரிய சித்தி கர்த்தரால மட்டும்தான் வரும். காரியம் வாய்க்கிறது அவரால் மட்டும்தான் நடக்கும். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில நீங்க நிறைய பிரயாசப்பட்டிருக்கலாம். அவங்கள போய் பார்க்கிறோம், இவங்களை போய் பார்க்கிறோம், அது நடக்குமா, இது நடக்குமான்னு யோசித்து கொண்டு இருக்கலாம். ஆனா ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய வழிகளை ஆண்டவருடைய கையில நீங்க ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னா காரிய சித்தியோ கர்த்தரால் வரும். ஆமேன். காரியம் வாய்க்கும். கர்த்தர் நேரத்தில் கர்த்தரால் காரியம் வாய்க்கும். எல்லாரும் கைகளை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி சொல்லுங்க, எங்க வீட்டுல அப்பா அந்த தொழில் காரியம், ஆண்டவரே எங்களுடைய வேலை காரியம், என்னுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்த காரியம், திருமண காரியம், குடும்ப காரியம், வீட்டு காரியம், ஆண்டவரே எங்களுடைய பக்கத்துல இருக்க வீட்டுக்காரியம், எங்களுடைய சபை காரியம், எங்களுடைய ஊழிய காரியம், இவை எல்லாவற்றிலுமே கர்த்தாவே எங்களுக்கு ஒண்ணுமே வாய்க்க மாட்டேங்குதே, ஒரு காரிய சித்தி கூட வரலையப்பா. ஆண்டவரே, காரிய சித்தியோ கர்த்தரால் வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே, நீங்க காரியத்தை வாய்க்க பண்ணுங்கப்பா என்று சொல்லி
எல்லாரும் என்னோடு கூட இணைந்து ஜெபிக்கலாமா? அன்பின் ஆண்டவரே, உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. காரிய சித்தியோ கர்த்தரால் வரும் என்று சொல்லி இருக்கிறீங்க. கர்த்தரால் காரியம் வாய்க்கும் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது அப்பா. எங்களுடைய வழிகளை, எங்களுடைய காரியத்தை உங்க கையில நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். நாங்க சூஸ் பண்றதை விட நீங்க சூஸ் பண்ணி கொடுங்கப்பா. நீங்க காரியங்களை வாய்க்க பண்ணுங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் நாங்கள் மனிதரை நம்பல, உங்க கையில எங்களுடைய காரியங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுடைய வழிகளை ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க நடத்துங்கப்பா. நீங்க காரியங்களை வாய்க்க பண்ணுங்கப்பா. எங்களுடைய குடும்பங்களுக்கு விரோதமாக ஆண்டவரே, எங்களுடைய எல்லா காரியங்களுக்கு விரோதமாக, தொழிலுக்கு விரோதமாக, பொருளாதார காரியத்துக்கு விரோதமாக, பிள்ளைகளுக்கு காரியங்களுக்கு விரோதமாக என்னென்ன தடைகள் வந்தாலும் கர்த்தர் தடைகளை மாற்றி காரியங்களை வாய்க்க பண்ணுங்கப்பா. மனிதரால் அல்ல, மனிதர் மூலமாய் அல்ல, கர்த்தரால் உங்களால தான காரியம் வாய்க்கும். நீங்க தான காரிய சித்தியை வரப்பண்ணுகிறவர். உங்களை மாத்திரம் எல்லாரும் நம்பி இருக்கிறாங்கப்பா. நம்முடைய பிள்ளைகள் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யுங்க. உம்மை நம்பி இருக்கிற பிள்ளைகளுக்கு காரியத்தை வாய்க்க பண்ணுங்க. கர்த்தரால் ஆண்டவரே காரிய சித்தி வரும் என்ற வசனத்தின்படி நம்முடைய பிள்ளைகளுக்காக கர்த்தர் அற்புதங்களை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில், கர்த்தர் காரியம் வாய்க்கும். காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில், கர்த்தர் காரியம் வாய்க்கும். ஜெபத்தினை தொடர்ந்திடு மகளே, ஜெபத்தால் ஜெயம் ஜெயமே. உன் ஜெபத்தினை தொடர்ந்திடு மகனே, ஜெபத்தால் ஜெயம் ஜெயமே. உன் பாதைகளை கர்த்தர் உயர்த்திடுவார், உன் தடைகளை நொறுக்கிடுவார். உன் பாதைகளை கர்த்தர் உயர்த்திடுவார், உன் தடைகளை நொறுக்கிடுவார். காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில், கர்த்தர் காரியம் வாய்க்கும். காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில், கர்த்தர் காரியம் வாய்க்கும். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். காரிய சித்தியோ கர்த்தரால் வரும். ஆமென். சங்கீதம் 127 சங்கீதம் 4 வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். சங்கீதம் 127:4. இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். ஆமென். இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். ஆமென். எப்படி காரிய சித்தி கர்த்தரால் வருமோ அதே போல பிள்ளைகள் கர்த்தரால் தான் கிடைக்கும். ஆமென். கர்த்தரால் வரும் சுதந்திரம் அவர்கள். கர்த்தரால் வரும் பலன் தான் கற்பத்தின் கனி. ஆமென். இப்ப ஆண்டவர் நிறைய குடும்பங்களுக்கு பிள்ளைகளை கொடுத்திருப்பார். அது அவர் தான் கொடுத்தது. நிறைய குடும்பங்கள்ல ஒருவேளை இன்னும் பிள்ளைகள் பெறாமல் இருக்கலாம். அப்ப இன்னைக்கு நம்ம ஆண்டவரிடத்துல கர்த்தர் கொடுத்த பிள்ளைகளுக்காகவும் குழந்தை இல்லாத பிள்ளைகளுக்காகவும் நம்ம ஜெபிக்க போறோம். ஆண்டவரை மட்டும் நம்புனா கர்த்தர் நிச்சயமாகவே பிள்ளைகளை கொடுப்பார். எல்லா கைகளை உயர்த்தி நம்ம ஜெபிக்கலாம். அதே வேளையில கர்த்தர் கொடுத்த பிள்ளைகளை ஆசீர்வதிப்பதோ அவரால் தான் முடியும். ஆமென். அவர் உன் வாசல்களின் தாழ்பால்களை பலப்படுத்தி உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். கர்த்தர் கொடுத்த சுதந்திரத்தை பாதுகாக்கிறதும் அவர்தான். கர்த்தர் கொடுத்த சுதந்திரத்தை ஆசீர்வதிக்கிறதும் அவர்தான். கர்த்தர் தான் இந்த சுதந்திரத்தையே கொடுக்கிறது. அவரை நோக்கி பார்ப்போமா? அன்பின் ஆண்டவரே, உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். அப்பா, பிள்ளைகள் கர்த்தரால் உம்மால் வரும் சுதந்திரம் என்று நாங்கள் பார்க்கிறோம் ஐயா. ஆண்டவரே, எத்தனையோ பிள்ளைகள் குழந்தை இல்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கலாம். அநேக மருத்துவமனைகளுக்கு போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம். ஒரு சிலருக்கு பணம் இல்லை, எங்களால் ட்ரீட்மெண்ட் எடுக்க முடியாது என்று சோர்ந்து போய் இருக்கலாம். ஆண்டவர் என் குழந்தை கொடுப்பாரா? என் பிள்ளைகளுக்கு ஒரு குழந்தை கொடுப்பாரா? பிள்ளைகளுக்கு திருமணமாகி இத்தனை வருடங்கள் ஆகிவிட்டதே என்று வேதனையோடு கூட இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. உம்மால் வரும் சுதந்திரமாகிய அந்த கற்பத்தின் கனியை கொடுங்கப்பா. பிள்ளைகளின் ஆசீர்வாதத்தை அனுபவிக்க கிருபை கொடுங்கப்பா. உங்களால முடியும் அப்பா, உங்களால முடியும் அப்பா. உங்களால முடியாது ஒன்றும் கிடையாது. ஒரு அற்புதத்தை செய்யுங்க ராஜா. அதே வேளையில நீங்க கொடுத்த பிள்ளைகளை சரியான விதத்துல வளர்க்க கிருபை தாங்க. பிள்ளைகளை பாதுகாக்க கிருபை தாங்க.
பிள்ளைகளுடைய எதிர்காலங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். அவருடைய வேலை, பொருளாதாரம், படிப்பு எல்லாவற்றையும் கர்த்தரே பொறுப்படுத்திக் கொள்வீராக. அவருடைய பரிசுத்த வாழ்க்கைக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் கொடுத்த சுதந்திரத்தை கர்த்தர் பாதுகாத்து கொள்ளுங்க. உம்முடைய பிள்ளைகளாய் வளர்த்து கொடுப்பீராக. கிருபை கொப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பரம்புவா என்றீரே, பூமியின் துளி போலும் சந்ததி பெருகும் என்று வாக்குரைத்தீரே. மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பரம்புவா என்றீரே, பூமியின் துளி போலும் சந்ததி பெருகும் என்று வாக்குரைத்தீரே. சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டேன். எனக்கு சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டேன். இது வானத்தின் வாசல், ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். இது வானத்தின் வாசல், ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். காரிய சித்தியோ கர்த்தரால் வரும், பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். நீதிமொழிகள் 21ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். நீதிமொழிகள் 21:31. குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். ஆமென். ஜெயமோ கர்த்தரால் வரும். இதுல ஒரு வேர்டு பாத்தீங்களா? கர்த்தரால் வரும், கர்த்தரால் வரும், கர்த்தரால் வரும், இல்லையா? அப்போ பாருங்க, ஜெயமோ கர்த்தரால் வரும். காரிய சித்தி கர்த்தரால் மட்டும்தான் வரும். பிள்ளைகள் கர்த்தரால் மட்டும்தான் வரும். ஆமென். அதே மாதிரி ஜெயமோ கர்த்தரால் வரும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை நிறைய பேர் படிக்கிற பிள்ளைங்களா இருக்கலாம். அந்த பிள்ளைங்களுக்கு நீங்க ஆயத்தமாகி கொண்டிருக்கலாம் எக்ஸாம் எழுதுறதுக்காக. இந்த நாட்கள்ல எக்ஸாம்க்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கலாம். மார்ச், ஏப்ரல், மே 3 மாதங்களும் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தரப்பட்ட பிள்ளைகளுக்கும் எக்ஸாம் இருக்கிறது. நீங்க ஆயத்தமாகி கொண்டிருக்கலாம் எக்ஸாம்க்காக. ஆனா வேதம் சொல்லுகிறது ஜெயமோ கர்த்தரால் வரும். ஆயத்தமாக வேண்டியது நம்முடைய வேலை. ஆயத்தமே ஆகலைன்னா ஜெயம் வருமோ வராதோ தெரியாது. ஆனா ஆயத்தமாக வேண்டியது நம்முடைய வேலை. ஜெயம் கர்த்தரால் வரும். ஹல்லேலூயா. அதே மாதிரிதான் எல்லா காரியத்துக்கும். குடும்ப வாழ்க்கையில கூட ஒரு வெற்றிகரமான குடும்ப வாழ்க்கை வாழ முடியலையே அப்படின்னு நீங்க ஒருவேளை வேதனையோடு இருக்கலாம். உங்களால் இயன்ற அளவுக்கு ஒரு வெற்றிகரமான குடும்ப வாழ்க்கை வாழ பிரயாசப்படுங்கள். ஆயத்தமாகுங்க. ஜெயத்தை கர்த்தர் தருவார். சத்ரு பல விதங்கள்ல மனிதர்கள் மூலமாக, பல பிசாசின் தந்திரங்கள் மூலமாக உங்கள் வாழ்க்கையில போராடி கொண்டிருக்கலாம், யுத்தம் பண்ணி கொண்டிருக்கலாம். ஆனா வேதம் சொல்லுகிறது ஜெயமோ கர்த்தரால் வரும், ஜெயமோ கர்த்தரால் வரும், ஜெயமோ கர்த்தரால் வரும். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம ஆண்டவரிடத்துல ஜெபிக்க போறோம். கர்த்தர் நமக்கு ஜெயமுள்ள வாழ்க்கையை கொடுக்க போகிறார். எல்லாரும் கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணலாமா? ஹல்லேலூயா. எந்தெந்த காரியங்கள்ல ஜெயம் இல்லைன்னு நினைக்கிறீங்க? தொழில்ல, பொருளாதாரத்துல, குடும்ப வாழ்க்கையில, படிப்புல, வேலையில, ஊழியத்துல, இப்படி எல்லா பக்கத்திலும் ஃபெயிலியர் நினைக்கிறீங்களா? இன்னைக்கு ஆண்டவரை நோக்கி பாருங்க. ஆண்டவரே, என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், ஆனா எல்லா பக்கமும் ஃபெயிலியர், கஷ்டமா இருக்கு ஏசப்பா என்று ஆண்டவரை நோக்கி பாருங்க. அவரால் உங்களுக்கு ஜெயம் வரும். கர்த்தரால் ஜெயம் வரும். ஜெயமோ கர்த்தரால் வரும். எல்லாரும் கைகளை உயர்த்தி ஜெபிக்கலாமா? அன்பின் ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில ஆண்டவரே ஒரு ஜெயத்தை கொடுக்கிறவரே, உமக்கு ஸ்தோத்திரம். படிக்கிற பிள்ளைகளுக்காக பாரத்தோடு ஜெபிக்கிறேன். படிக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் விசேஷத்தை, ஞானத்தை கொடுங்கப்பா. பிள்ளைகளுக்கு வெற்றியை கொடுங்கப்பா. யார் யார் எக்ஸாம் எழுத போறாங்களோ அவர்கள் வாழ்க்கையில அற்புதங்களையும் அதிசயங்களையும்
காண பண்ணுங்க நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்க கையில தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. அதே போல தொழில்ல, வேலையில, குடும்ப வாழ்க்கையில, பிள்ளைகள் காரியத்துல, இப்படி ஒவ்வொரு காரியத்திலும், ஊழிய காரியத்துல ஆண்டவரே எனக்கு ஒரு ஃபெயிலியராவே இருக்குதே, ஜெயமே இல்லையே, என்னால ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ முடியலையே, ஆவிக்குரிய வாழ்க்கையில கூட ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ முடியலையே, இந்த சமுதாயத்துல ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ முடியலையே, எல்லா பக்கத்திலும் தோல்வியா இருக்கிறதே என்று பாரத்தோடு இருக்கிறீங்களா? இன்னைக்கு ஆண்டவரை நோக்கி பாருங்க. ஆண்டவரே அற்புதம் செய்யுங்கன்னு கேளுங்க. ஹல்லேலூயா. அப்பா, இப்படி யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ அவர்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்யும் ஆண்டவரே. ஜெயத்தை கொடுங்க அப்பா. அன்னைக்கு யோசுவா ஆண்டவரே ஆயி பட்டணத்துக்கு முன்பாக தோற்று போன போது உம்முடைய சமூகத்திலே விழுந்து கிடந்தான் அப்பா. ஆண்டவரே அடுத்த ஸ்டெப்ல, அடுத்த மூவ் எடுத்து வைக்கும் பொழுது ஒரு ஜெயத்தை கொடுத்தீரே. உம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில ஜெயத்தை கொடுங்க, ஜெயத்தை கொடுங்க, ஒவ்வொருவருக்கும் ஜெயத்தை கொடுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெயமோ கர்த்தரால் வரும் என்ற வசனத்தின்படி உங்களால வருகிற ஜெயத்தை உம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுங்கப்பா. இவர்கள் ஆண்டவரே எல்லா காரியங்களும் பிரயாசப்படுகிறாங்க, ஆயத்தமாகறாங்க. ஆண்டவரே நீர் ஜெயத்தை கொடுத்து ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ கிருபை பாராட்டுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். நம்பிக்கை தேவனே